கவர்னராக இல்லாமல் ஒரு அரசியல் ரீதியாக அரசியல்வாதியாக பாஜகவிற்கு முட்டுக் கொடுக்கின்ற ஒரு ஆளாக செயல்படுவதால் தான் இத்தகைய சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. விமர்சனங்களையும் ஒரு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ராமர் கோவில் இஷ்யூல 142 செக்ஷனை யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. ஏன் அப்ப மட்டும் நீங்க அதை ஆதரிச்சீங்களே? ஆதரிச்சு கொண்டாடி தானே செஞ்சீங்க. அந்த தீர்ப்பை கொண்டாடினீங்கல்ல, வேற யாரும் எதிர்க்கலையே. தமிழ்நாட்டுக்குன்னு இல்ல, பொதுவாகவே ஒரு மாநில அரசுக்கு ஆளுநர் அவசியமே இல்லையா? நாளைக்கு மெஜாரிட்டியா இருக்கிற சட்டசபை ஆளுநரே வேண்டான்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க, நிறைவேற்றி அனுப்புறாங்க, ஆளுநர் கண்டுக்கல, அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கா சார்? இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் நிலையில் ஒரு கூட்டத்தை நடத்தி இருப்பது என்பது அவருக்கே, இது அவருடைய பதவிக்கே ஒரு இழுக்கு தேடி தரக்கூடியதாகத்தான் நம்ம. அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். ஒரு முக்கியமான விஷயமாக பஹல்காம் அங்க ரொம்ப ஒரு இதயம் கனக்கும் அளவுக்கு தீவிரவாதிகள் அப்பாவி மக்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல நடத்திருக்காங்க. நிறைய பேர் ஏன் கொலை பண்ணப்படுறோம் அப்படிங்கிறது தெரியாமையே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த நேரத்துல அரசியல் அதை எல்லாம் தாண்டி அனைவரும் ஒன்றுபட வேண்டிய இந்த நேரத்துல ஒரு சில பேர் தங்களுக்கு சாதகமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசுவதை எப்படி நீங்கள் ஒரு பார்வையாளராக இல்லைன்னா உங்க பொசிஷன்ல இருந்து எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல இது ஒரு மிருகத்தனமான ஒரு கோழைத்தனமான தாக்குதல்னு சொல்லணும். அதாவது ஆர்ம்ஸ் வச்சிருக்கிறவங்களை தாக்குறதுன்றது வேற, அது சண்டையிடுவது என்பது. ஆனால் ஒன்றும் இல்லாத, ஆயுதம் இல்லாத அப்பாவி மக்களை கொலை செய்வது என்பது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது மாதிரி ஒரு கோழைத்தனமான ஒரு தாக்குதலை இந்தியா ஒன்றுபட்டு எதிர்க்கிறது, ஒன்றுபட்டு எதிர்த்து குரல் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்குத்தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட அமெரிக்க சுற்றுப்பயணத்தை கூட ரத்து செய்துவிட்டு உடனே அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நேற்றைக்கு காஷ்மீருக்கே நேராக சென்று அந்த பாதிக்கப்பட்ட வரை மருத்துவமனையில் சென்று, அதே போல முதலமைச்சரையும் அங்கு உள்ள கவர்னரையும் சந்தித்து அது பற்றிய நிலவரங்களை எல்லாம் விசாரித்தார். மத்திய அரசு இது சம்பந்தமாக, இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது சம்பந்தமாக எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் கட்சி முழுமையான ஒத்துழைப்பு தரும் என்ற உத்தரவாதத்தையும் அளித்திருக்கிறார். இது முதல் இதுதான் எதிர்கட்சி ஆளும் கட்சி என்று இல்லாமல் எல்லா கட்சிகளும் ஓரணியில் நின்று இந்த தீவிரவாதம் என்ற ஒரு வரும்பொழுது அதை எதிர்ப்பதுதான் ஒரு கடமை, ஜனநாயகத்தில் ஒரு கடமை என்று நான் நினைக்கிறேன். இதில் மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கலாம். நம்ம இல்லாமல் இருக்கக்கூடாது என்பது இல்லை. மாறுபட்ட கருத்துக்கள், கேள்விகள் இதெல்லாம் கூட இருக்கலாம். ஏன்னா பாதுகாப்பு குறைபாடு என்ன ஆயிற்று, இது மாதிரி சில கேள்விகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்துட்டு போகக்கூடாது. அதாவது நீங்க டைரக்டா யாரும் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ண போறதில்லை. யாருமே இந்த கொலைவெறி தாக்குதலையோ அல்லது தீவிரவாத தாக்குதலையோ எதையுமே நம்ம யாரும் சப்போர்ட் பண்ண போறதில்லை. சப்போர்ட் பண்ணாலும் அதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுப்பதை கூட யாரும் தடுக்க போறதில்லை. ஆனால் அதே நேரத்துல இது சம்பந்தமாக சில கேள்விகள் எழும் பொழுது அதற்கான பதிலும் விளக்கமும் அரசின் மூலமாக தரப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஒரு கருத்தாக இருக்கிறது. புரிஞ்சுங்களா? அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய கருத்து. சார், துணைவேந்தர்கள் மாநாடு எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரு நேரத்துல ஒரு தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வரலன்னா பரவாயில்ல, ஆனா அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்கள்ல கூட துணைவேந்தர்கள் பங்கெடுத்துக்கல. வீட்டுல மிரட்டிருக்காங்க காவல்துறை அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு தவறான குற்றச்சாட்டா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஏப்ரல் 8க்கு முன்பு அவர் கவர்னர் வேந்தராக இருந்தார். எல்லா பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக அவருக்கு அதிகாரம் இருந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக அவர் இந்த மாநாட்டை நடத்திட்டு இருக்காரு. அப்பொழுதெல்லாம் எல்லா வேந்தர்களும் கலந்து கொண்டுதான் இருந்தாங்க. இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. அதாவது 10 மசோதாக்கள், தமிழக அரசால் அனுப்பப்பட்ட மசோதாக்களை நிறைவேற்றி தந்தது 142 செக்ஷன் படி அவங்களே நிறைவேற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. அதன் மூலமாக இவர் வேந்தர் என்ற பொறுப்பிலிருந்து அன்றிலிருந்தே இல்லை. அரசியலில் தமிழக அரசு வெளியிட்ட பிறகு இவர் வேந்தர் என்ற ரீதியில் எந்த விதமான மாநாட்டையும் இவர் கூட்ட முடியாது. அதற்கான அதிகாரம் கவர்னருக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அதை துணைவேந்தர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவரெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, கல்வியாளர்கள். அவர்களுக்கு தெரியும் யாரிடம் அதிகாரம் இருக்கிறது, எந்த அதிகாரத்தின் கீழ் நாம் செயல்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதன் கீழ் தான் அவர்கள் அதை புரிந்து கொண்டு வராமல் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.
ஏனென்றால் இவர் வந்து கவர்னர் வந்து அதற்கு பிறகு இந்த இதை கூட்டி இருக்கக்கூடாது. இது வந்து ஜனவரியிலேயே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், முன்பே ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி என்றெல்லாம் இவர் கட்டு கட்டுறாரு. ஆனால் அது தவறு. அப்படி ஏற்பாடு செய்திருந்தால் கூட அதனை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். அந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடு செய்து நடத்தி இருக்கக்கூடாது. இது வந்து நீதிமன்ற உத்தரவையே, உச்சநீதிமன்ற உத்தரவையே மீறும் செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் அழைத்து வந்தவரையும் நீங்க பார்க்கணும். நீங்க கவர்னர் 3 ஆண்டுகளாக நடத்திய மாநாட்டுல கவர்னரே தான் கலந்துகிட்டார். ஆனால் இந்த மாநாட்டிற்கு ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதியை கூப்பிட்டார். துணை ஜனாதிபதி யார் என்று பார்த்தால், உச்சநீதிமன்ற தீர்ப்பை இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விமர்சனம் செய்தவர், அந்த தீர்ப்பளித்த நீதிபதிகளை விமர்சனம் செய்தவர், நீதிமன்றம் என்ன ஒரு சூப்பர் நாடாளுமன்றமா என்று கேள்வி எழுப்பியவர். அத்தகையவரை உங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்க கூட்டு வரீங்க இங்க. அப்படிங்கிறப்ப இது 2 முரண்களும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு கூட்டத்திற்கு செல்வது சரியாக இருக்காது என்று துணைவேந்தர்கள் முடிவு செய்திருப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இவர் வந்து மிரட்டினாங்க, டோரை நாக் பண்ணி இரவு போலீஸ் வந்து மிரட்டினாங்க, அந்த அளவுக்கு எல்லாம் மிரட்ட தேவையே இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் மிரட்டினாங்கன்னு ஒருத்தர் கடிதம் கொடுத்தாருன்னு சொல்றாரு. ஒரு துணைவேந்தர் என்னிடம் கடிதமே கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்படி என்றால் அந்த கடிதத்தை வெளியிட்டு இருக்கலாமே. வெளியிட்டு இவரை கேட்கறதுக்கான இன்னொரு அதிகாரம் இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் டிஜிபியை கூட கூப்பிட்டு இது மாதிரி போலீஸ் ஏன் நீங்க கதவை தட்டி கேட்டீங்கன்ற ஒரு கேள்வியை கேட்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் சும்மா எல்லோரும் பேசுற மாதிரி பொது வெளியில ஒரு பத்திரிகைகளுக்கு தகவல் சொல்ற மாதிரி இவருடைய ஆற்றாமையை தீர்த்துக் கொள்வதற்கு பேசினார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர் பல விஷயங்கள்ல பேசிட்டு பல்ட்டி அடிச்சிருக்காரு. காலையில ஒண்ணு பேசுறது, அடுத்த நாள் பல்ட்டி அடிச்சிருக்காரு. அது நிறைய விஷயங்கள்ல நடந்திருக்கு. நீங்க ஒரு அமைச்சரை நீக்கினாரு, காலையில் நீக்கினார், மீண்டும் மறுபடியும் இது பண்ணாரு. அதே மாதிரி நான் வந்து மசோதாவை கிடப்பில் போட்டிருந்தாலே அது காலாவதியானது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதை நீட் மசோதாவை உச்சநீதிமன்றத்துக்கு போன உடனே அனுப்பிச்சிட்டாரு, பாஸ் பண்ணி உடனே ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் இவர் மாற்றி மாற்றி பேசக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கவர்னராக இல்லாமல் ஒரு அரசியல் ரீதியாக, அரசியல்வாதியாக பாஜகவிற்கு முட்டுக் கொடுக்கின்ற ஒரு ஆளாக செயல்படுவதால் தான் இத்தகைய சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. விமர்சனங்களையும் ஒரு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதுதான் முக்கியமான கருத்தாக பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், இது வந்து இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்துவது என்பது இந்த சூழ்நிலையில ஒரு கல்வியாளர்கள் மத்தியிலையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஏனென்றால் அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடிதான் வேந்தர் என்ற முறையில முதலமைச்சர் கூட்டத்தை நடத்தி ஆலோசனைகள் எல்லாம் செய்து அறிவுரைகளை எல்லாம் வழங்கியிருக்கார். இவர் தனியாக ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த ஆளுநர் துணைவேந்தர்களை எல்லாம் சந்திப்பது என்பது கல்வியாளர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்தும். இவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டு கல்வியின் மீது, தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களின் மீது அக்கறை இருந்தால் கல்வி நிதி நிறுத்தி வச்சிருக்காங்க. 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது. அதனை கேட்டு பெற்றுத்தரலாம். இன்னொன்று, 12 யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் நியமிக்கல. அதை நியமிப்பதற்கான ஒரு வழிவகையை 2 ஆண்டுகள் முன்பே செய்திருக்கலாம். 2 ஆண்டுகளாக காலியா இருக்கு. அதையெல்லாம் செய்யாமல் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் நிலையில் ஒரு கூட்டத்தை நடத்தி இருப்பது என்பது அவருக்கே, இது அவருடைய பதவிக்கே ஒரு இழுக்கு தேடி தரக்கூடியதாகத்தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ ஒரு மசோதா வந்து நம்ம சட்டசபையில, தமிழக அரசோட சட்டசபையில நல்ல மெஜாரிட்டில பாஸ் ஆகி போச்சு. அது வந்து திரும்பியும் 2ஆம் ஆளுநரை அக்செப்ட் பண்ணல, அப்படியே வச்சிருக்காரு. 2ஆம் முறையும் நீங்க பாஸ் பண்ணி அனுப்புறீங்க. சோ இந்த 2 முறையும் ஒரு மசோதா செயல்பட்டனாலே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, அது பாஸ் ஆன மாதிரி அப்படிங்கிற ஒரு டீட்டெயில சொல்லியிருக்காங்க. அப்ப ஆளுநருடைய பவர் தேவையே இல்லையா? தமிழ்நாட்டுக்குன்னு இல்ல, பொதுவாகவே ஒரு மாநில அரசுக்கு ஆளுநர் அவசியமே இல்லையா? நாளைக்கு மெஜாரிட்டியா இருக்கிற சட்டசபை ஆளுநரே வேண்டான்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க, நிறைவேற்றி அனுப்புறாங்க, ஆளுநர் கண்டுக்கல, அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கா சார்? திரும்பி மறுபடியும் அதை போட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம் அப்போது என்ன தீர்ப்பை சொல்லும்? இல்ல, நீங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்க 4 ஜனநாயகத்தின் 4 தூண்கள்னு சொல்லப்படுகின்ற நீதிமன்றம், நிர்வாகம், பாராளுமன்றம், ஊடகம், பத்திரிகைன்னு சொல்லுவோம். அதுல ஊடகம், பத்திரிகை வந்து வெளியிலிருந்து விமர்சனம் செய்வது அல்லது அதை விமர்சனங்களை, பல விஷயங்களை எழுதுறது வந்து ஊடகம், பத்திரிகை. மற்ற 3ம் வந்து நிர்வாகம் சார்ந்தது. அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கென்று அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுயாட்சி அதிகாரங்கள் 3க்குமே பாத்தீங்கன்னா நிர்வாகத்திற்கு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கின்றன, நாடாளுமன்றத்திற்கு ஒரு சில அதிகாரங்கள் இருக்கின்றன, உச்ச நீதிமன்றத்துக்கு சில அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒரு அதிகாரத்தின் கீழ் இன்னொரு அதிகாரம் குறுக்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இருக்கிறது. ஆனால் எந்த நேரத்தில் குறுக்கிடலாம் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி 200வது செக்ஷன் படி கவர்னருக்கு என்று ஒரு சில பவர் இருக்கு. என்னவென்றால், நீங்க வந்து இப்ப நீங்க குறிப்பிட்டதுதான், ஒரு சட்டசபை நிறைவேற்றி தருகின்ற தீர்மானத்தை
மறுபடியும் நிறைவேற்றி அனுப்பும் பொழுது அவருக்கு 3 வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்க வந்து அது அப்படித்தான் கையெழுத்து போட்டுதான் ஆகணுங்கிறது கிடையாது. சில காரணங்களை சொல்லி நிராகரிக்கலாம். எந்த முதல் வாய்ப்பிலேயே பண்ணிருக்கணும் அத. நீங்க 2வது வாய்ப்பு இல்லாம முதல்ல அனுப்புறப்பவே சில காரணங்களை சொல்லி இந்த காரணத்தால் நான் இதை நிராகரிக்கிறேன் என்று சொல்லலாம். அதை ஜனாதிபதிக்கு பரிசீலனைக்கு அப்பவே அனுப்பலாம். அல்லது அவர் கிடப்பில வைக்காம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனுப்பணும். இதெல்லாம் பண்ணாம இவர் என்ன செய்யறாருன்னா, கிடப்பில் போடுறாரு. எந்த தகவலும் சொல்லல, எந்தவித மாற்றமையும் செய்யுங்கன்னு குறிப்பிடல. அப்படியே திருப்பி அனுப்புறாரு. திருப்பி அனுப்பும் பொழுது சட்டசபையும் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது மாற்றம் செய்து திருப்பி அனுப்பி இருந்தால்தான் அவர் வந்து அவரை கையெழுத்து போடாம மறுபடியும் ஒரு தடவை அதை வாய்ப்பா பயன்படுத்தலாம். ஆனால் எந்த மாற்றமும் செய்யாமல் அதே மசோதா நிறைவேற்றி அனுப்பப்பட்டால் அவருக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. அதற்கு ஒப்புதல் தந்தே ஆக வேண்டும் தான் இருக்கு. ஆனாலும் கிடப்பில் போட்டு வைத்திருப்பது ஒரு கால வரையறை இதுவரை அவர்களுக்கு தரவில்லை. அந்த இம்யூனிட்டியை அவர் பயன்படுத்துறார். இதே ஒரு விஷயத்த ஜனாதிபதி செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒரு பிரதமர் வந்து மத்திய அமைச்சரவை ஒரு சட்டத்தை இயற்றி அனுப்புகிறது, ஜனாதிபதிட்ட அனுப்புது. ஒரு 2 வருட காலம் அவர் வந்து எந்த ஒப்புதலும் தராம வைத்திருந்தால் பிரதமரோ அல்லது அமைச்சரவையோ விடுமா ஜனாதிபதிய? பிரஷர் பண்ணுவாங்கல்ல. அது வந்து கவர்னருக்கும் உள்ளது தானே. நீங்க வந்து 1 மாதம் 2 மாதம் வைத்திருக்கலாம். 2 வருடம் 3 வருடம் ஒரு மசோதாவை நீங்க கிடப்பில வச்சிருந்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன, அதற்கான காரணம் என்ன? இதுதான் இந்த பிரச்சனை. அதனால்தான் அந்த 142, அதுவும் அதற்கு முன்பே உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு முறை இந்த மசோதாவை இப்படி செய்ய வேண்டும் என்று பஞ்சாப் வழக்கில தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இவர் அதை மதிக்காமல் இவர் கிடப்பில் வைத்திருந்ததால் தான் 142 செக்ஷனை அவங்க யூஸ் பண்ண வேண்டிய தேவை வந்துச்சு. நீங்க உச்சநீதிமன்றம் 142 செக்ஷனை யூஸ் பண்றது அரிதிலும் அரிதாகத்தான் யூஸ் பண்ணுது. நீங்க இதே உச்சநீதிமன்றம் ராமர் கோவில் இஷ்யூல 142 செக்ஷனை யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. ஏன் அப்ப மட்டும் நீங்க அதை ஆதரிச்சீங்களே? அப்ப ஆதரிச்சு கொண்டாடி தானே செஞ்சீங்க. அந்த தீர்ப்பை கொண்டாடினீங்கல்ல, வேற யாரும் எதிர்க்கலையே. இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்டுச்சு, அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு. சில விமர்சனங்கள் வந்தால் கூட அந்த தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தானே செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு மட்டும் இவர்கள் இந்த தீர்ப்பை எதிர்ப்பது என்பது ஒரு உள்நோக்கம் கொண்டதாக பாக்குறேன். அதாவது உச்சபட்ச அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கா நீதிமன்றத்துக்கா என்ற மோதல் போக்கில் இல்லாமல் அவரவர்கள் அதிகாரத்தை நீங்க சரியானபடி உபயோகப்படுத்தினால் எந்தவித சிக்கலும் வராது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை எழுதின அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காரு, இது வந்து நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது உலகிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த சட்டம். அதாவது நம்ம யூகே பார்லிமெண்டோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணால் கூட, அமெரிக்கா ஜனநாயக நாடாக இருந்தால் கூட, எல்லா நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை விட நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் சிறப்பான முறையில், ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் ஒரு 2 ஆண்டுகள் ஒரு ஆய்வு செய்து பல வல்லுநர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அரசியலமைப்பு சட்டம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை வெளியிட்டு பேசும்பொழுது இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அரசியல் சட்டம் அமைப்பு சட்டமாக இருந்தால் கூட இதனை கையாள்பவர்கள் தவறாக இருந்தால், தவறான நபர்களாக இருந்தால் அதிலும் சிக்கல் ஏற்படும். தவறான நபர்களாக இருக்கக்கூடாது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கையாள்பவர்களும் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும்னு சொல்றாரு. ஆக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்துபவர்கள் கவர்னராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், நீதிமன்றமாக இருக்கலாம், எல்லோருமே அந்த அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து மீறாமல் இருந்தால் யாரும் எந்த அதிகாரத்திலும் குறுக்கிட முடியாது. இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி கவர்னர் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் கருத்து. அதனால்தான் நீதிமன்றம் அவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த பவரை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு கொடுத்த பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதில் யாரும் யாருடைய அதிகாரத்தையும் பறித்ததாக நான் நினைக்கவில்லை. சரி சார். சார், இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழக அமைச்சரவையில மாற்றம் நடக்குமா நடக்காதா சார்? அது அவர்களுக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன். என்னை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு அது. தமிழக அமைச்சரவை சம்பந்தமாக அது சம்பந்தமாக வெளியிலிருந்து கருத்து சொல்வது எனக்கு சரியாக இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உச்சநீதிமன்ற கருத்தின்படி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பதவி விலகணும் அப்படிங்கிறது தான் இப்பொழுது உள்ள ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதுதானே சார் அன்னைக்கு ஆளுநரும் செஞ்சாரு. எனக்கு அதிகாரம் இருக்கு, இவர் வந்து தொடர முடியாதுன்னு தானே அன்னைக்கு சொன்னாரு. இதுதானே அன்னைக்கு ஆளுநரும் செஞ்சாரு. இல்ல நீங்க இதையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து அவர் ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அமைச்சரை அவர் நீக்குவதற்கு அதிகாரம் கிடையாது, அவருக்கு கிடையாது. இப்பொழுது கூட நீக்க சொல்ல முடியாது. அமைச்சரவையிலிருந்து இவரை நீக்குவதற்கு நீதிமன்றம் சொல்ல முடியாது. ஆனால் ஜாமீனை ரத்து பண்ணலாம். நீங்க உச்சநீதிமன்றம்
பண்ணி அவர் மீண்டும் சிறைக்கு செல்றதுனால அவரோட பதவி போகும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நேரும். இல்ல ஜாமீன்ல இருந்து நீக்கினா கூட அது வந்து தண்டனை கைதியா போக மாட்டாரு. உள்ள இருந்தா கூட ஜெயில இருந்தா கூட அமைச்சரா இருக்கலாம், நீடிக்கலாம். அதெல்லாம் இருக்கு. ஆக ஒரு அமைச்சர் அவையில் சேர்ப்பதும் நீக்குவதும் வந்து முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை. அவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்றால் அப்பொழுது தானாக பதவி போகும். இதுதான் அரசியலமைப்பு சட்டம். இதுதான் நம்முடைய சட்டம் சொல்லுது. இதை தவிர நீங்க எனக்கு பவர் இருக்குன்னு நேரடியாக ஒரு கவர்னர் நீக்க முடியாது. ஏன் உச்ச நீதிமன்றமே கூட அவரை அவங்களை நீக்க முடியாது. ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்றாலுடைய ஒரு அமைச்சரை நேரடியாக யாருமே நீக்க முடியாது. அது வந்து நம்ம முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமை. அதனால் தான் சொல்றேன், அவர் அமைச்சராக நீடிப்பதா அல்லது என்ன செய்வது என்பதை முதலமைச்சர் தீர்மானிப்பார். அதுதான் இப்பொழுது உள்ள முடிவு. சார், காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் இளம் புது ரத்தங்கள் பாய்ச்சப்படுமா சார் தொடர்ந்து? ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஓபனிங் இருக்கு தமிழக அரசியல்ல. காங்கிரஸிலும் அது போல நாங்க எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக. நீங்க எல்லா இடங்களிலும் இளைஞர்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ராகுல் காந்தி வந்து முதல்ல இளைஞர் காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளராக இருந்த போது இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளராக இருந்தார். அப்பொழுது பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு நியமனத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்தலே நடத்தினார். இளைஞர் காங்கிரசுக்கு ஒரு ஆப் உருவாக்கி அதன் மூலமாக மெம்பர்ஷிப் சேர்த்து தேர்தல் எல்லாம் நடத்தி இப்பொழுது வரை வந்து இளைஞர் காங்கிரசுக்கு தேர்தல் நடத்தி தான் ஒவ்வொரு இடத்திலும் மாநில தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி எல்லா இடங்களிலும் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அதிலும் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் பண்ணிருக்காங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 1-2 இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. நீங்க இளைஞர்கள், மகளிர் உள்ளவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பளிக்கப்பட்டது. அந்த பணி வந்து தொடரும். கண்டிப்பாக இளைஞர்கள் உள்ளே வந்து புதுரச்சம் பாய்ச்சப்படும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஓகே சார். சார், ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. மீண்டும் இது போல் ஒரு சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி.